சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனி இந்த பொருட்களும் வழங்கப்படும். அது என்ன பொருளு? அந்த பொருளு எப்ப இருந்து வழங்கப்படுகிறது? அத பத்தி தான் பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. ரேஷன் கடைகள் மூலம் கேழ்வரகு விநியோகிக்கப்படுவதால், ஏழை எளிய குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் சத்தான உணவு கிடைப்பது சாத்தியமாகி வருகிறது. அந்த வகையில் முக்கியமாக குழந்தைகளுக்கு தேவையான இரும்பு சத்து, கால்சியம் போன்ற சத்துக்கள் இதன் மூலம் எளிதாக சென்றடைகிறது. இப்படிப்பட்ட சூழலில் கேழ்வரகு கொள்முதல் குறித்து மகிழ்ச்சியான செய்தியை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை இங்கே பார்ப்போம். தற்போதைய சூழலில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த கம்பு மற்றும் கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களின் பயன்பாடு மக்களிடையே வெகுவாக அதிகரித்து வருகிறது. அதன்படி இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து இராணுவ வீரர்களின் உணவு பட்டியலிலும் சிறுதானியங்களை மத்திய அரசு கட்டாயமாக்கி உள்ளது. இந்த இராணுவ வீரர்களுக்கான உணவில் சிறுதானியங்களை மத்திய அரசு சேர்த்துள்ளது. அதேபோல் தமிழக அரசும் ரேஷன் கடைகள் வழியாக மக்களுக்கு கேழ்வரகு வழங்க திட்டமிட்டு அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் கடந்த 3 வருடங்களில் மட்டும் 3578 விவசாயிகளிடமிருந்து 6453 மெட்ரிக் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டது. அவர்களுக்கு ரூபாய் 26.48 கோடி வழங்கப்பட்டதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சமீபத்தில் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இது சம்பந்தமான ஒரு விளக்கமும் தந்திருந்தார். அதில் 2022 முதல் 2023 பருவத்தில் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வெறும் 514 மெட்ரிக் டன்னுடன் தொடங்கிய இத்திட்டம் படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு கடந்த ஆண்டில் 4050 மெட்ரிக் டன்னாக உயர்ந்தது. நடப்பு 2025 முதல் 2026 கொள்முதல் பருவத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் 6000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய அரசு இலக்கு நிர்ணயித்தது. இதற்காகவே நவம்பர் 2025 முதல் ஜனவரி 2026 வரை நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்க நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த வகையில் கடந்த ஆண்டை விட மெட்ரிக் டன்னுக்கு ரூபாய் 5960 உயர்த்தி ஒரு மெட்ரிக் டன் ரூபாய் 48,860 என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த விலையேற்றத்தை பயன்படுத்தி விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருந்தது நினைவிருக்கலாம். ஆகையால் தமிழக விவசாயிகளிடம் இருந்து கேழ்வரகு கொள்முதல் செய்வதற்கான அவகாசம் ஜனவரி மாதம் முடிவடைகிறது. இந்த கால அவகாசத்தை வரும் ஆகஸ்ட் வரை மத்திய அரசு நீடித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக விவசாயிகளிடம் இருந்து 2025 நவம்பர் 1 துவங்கி ஜனவரி மாதம் முடிவடைய உள்ள நிலையில் நடப்பு பருவத்தில் 6000 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்ய தமிழக அரசு வாணிப கழகத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஆகையால் இதற்காக விவசாயிகளுக்கு 1 டன் கேழ்வரகு 48,860 ரூபாயை குறைஞ்சபட்ச ஆதார விலையாக வழங்குகிறது. இந்த கேழ்வரகு விளைச்சல் அதிகமுள்ள தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு மாவட்டங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களை துவங்கி விவசாயிகளிடம் இருந்து வாணிப கழகம் கேழ்வரகை கொள்முதல் செய்கிறது. ஆகையால் நடப்பு பருவத்தில் இதுவரை
965 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த கேழ்வரகு கொள்முதல் செய்வதற்கான அவகாசம் பொறுத்தவரை 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது என்று கூறப்பட்டது. இதை நீடிக்குமாறு மத்திய அரசுக்கு வாணிப கழகம் கோரிக்கை விடுத்தது. இதனை ஏற்று கேழ்வரகு கொள்முதலுக்கான அவகாசம் வரும் ஆகஸ்ட் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். காலக்கெடு ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளதால் அறுவடை தாமதமான விவசாயிகளும் அவசரமின்றி தங்கள் விளைச்சலை அரசு மையங்களில் ஒப்படைத்து முழுமையான பலனை அடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதில் புரோக்கர்கள் தலையீடும் இருக்காது. பணமும் நேரடியாக விவசாயிகளின் கைக்கு சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதில் பலரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியுள்ளது. அந்த வகையில் இந்த வாய்ப்பை பொதுமக்கள் அனைவரும் தவறவிடாமல் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்பற்றி கொள்ளுங்கள். இதற்கு www.kunt.tn.government.in இணையதளம் மூலம் மேல்முறையீடு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் தகுதியான அனைத்து பெண்களுக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த கடைசி வாய்ப்பை மக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் சேர்ந்து மாதம் உங்களுக்கு வங்கி கணக்கில் நேரடியாகவே ரூபாய் 1000 உங்களுக்கு சென்றடைந்துவிடும். ஆகையால் இந்த கடைசி வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாம இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் 1000 உங்கள் வங்கி கணக்கில் மாதம் உங்களுக்கு வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பட்டன் இருக்கும், அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியுமே காமிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த செய்தியை போய் சேரட்டும். யாராருக்கெல்லாம் இந்த செய்தி தெரியாமல் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த செய்தியை பார்த்து அவங்களும் பயன்பட்டு கொள்ளட்டும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ என்னென்ன போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களை கருத்துக்களை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே இது வரைக்கும் இவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.